ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வியட்நாம் மல்ட்டாங்க. நான் வந்து டெக்கோபன் ஆரேன்னு சொல்லி தான் வாங்கினேன். ஆனால் இது வந்து வியட்நாம் மல்ட்டா. நான் அந்த நர்சரி ஓனர்கிட்டே கேட்டேங்க, அது அவருக்கே தெரியாதான். அவரே 30 பிளான்ஸ் தான் அப்போ வாங்கிட்டு வந்தாராம், அது அவருக்கே தெரியாதான். நான் சொன்ன பிறகு தான் அவருக்கே தெரியும் இது வந்து வியட்நாம் மல்ட்டான்ட்டு. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஆல் சீசன் போலக்குதுங்க. பாருங்கள், இந்த இவ்வளோ பெரிய ஃப்ரூட் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஃப்ரூட் முடிஞ்ச பிறகு எனக்கு எத்தனை ஃப்ரூட் வச்சுருக்கு பாருங்கள். இந்த இத்தனை காயும் பிடிச்சிருக்கு. ஆனால் நிற்குமா என்ன தெரியல. இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேங்க. இது வந்து வியட்நாம் மல்ட்டாங்க. இது எல்லோ கலராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது இன்னும் கூட எல்லோயிஷாக ஆகும். நான் அதுக்குள்ளே பிரிச்சுட்டேன். கட் பண்ணிட்டேன். என்னால் ஃபோன் வச்சு நல்லா கட் பண்ண முடியல, அதனால் கட் பண்ணிட்டேன். இந்த டேஸ்ட் பாருங்கள். இது பாருங்கள், இது நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள். நல்லா ஜூஸ் வருது பாருங்கள், நல்லா ஜூஸியாக இருக்குது. இது டேஸ்ட் பார்க்கலாங்க. ஸ்வீட்டாக இருக்குங்க பாருங்கள். செம்ம ஜூஸாக இருக்குங்க. நான் தோலோடு சாப்பிட்டதுனால கொஞ்சம் கசப்பாக இருக்க மாதிரி இருக்குது. செம்ம ஜூஸியாக இருக்குங்க. நார்மல் சாத்துக்குடி, இந்த சாத்துக்குடி செம்ம ஜூஸியாக இருக்குங்க. வாழை வச்சோடய நல்லா ஜூஸ் தாங்க, அந்த சாறு தாங்க நல்லா உள்ளே போதும். ரொம்ப திதிப்பாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் நார்மல் சாத்துக்குடி வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி வியட்நாம் சாத்துக்குடி வாங்கி நம்ம வளர்க்கலாம். இந்த பாருங்கள், இது வந்து நார்மல் சாத்துக்குடி. நான் வாங்கி ஒரு 2.5 வருஷம் இருக்குங்க. நல்லா வந்துகிட்டே இருக்குங்க. அந்த லீஃப் வரும் பாருங்கள். நார்மல் சாத்துக்குடியில் மட்டுங்க நம்ம லீஃப் வருதா, எனக்கு அந்த மாதிரி வருதுங்க. லெமன் பிளான்ட்டில் எப்படி அந்த ஒரு லீஃப் வந்தாலே ஒரு சின்னதாக ஒரு புழு மாதிரி வந்து இலையிலையும் சாப்பிடுது பாருங்கள். அதே மாதிரி இந்த சாத்துக்குடியிலங்க கொஞ்சம் லீஃப் வந்தாலே போதுங்க, இந்த இலையெல்லாம் அது சாப்பிடும். வெறும் குச்சி மட்டும் தாங்க இருக்கும். அதே மாதிரி இருந்து செடியே இப்போ வந்து ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வியட்நாம் சாத்துக்குடி பாருங்கள், நல்லா புஷ்ஷே எப்படி நல்லா இருக்குது பாருங்கள். இதுக்கு ஒரு இலை கூட அந்த புழு வந்து சாப்பிட்லங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. இதுவும் ஒரு வியட்நாம் சாத்துக்குடிங்க. நான் வந்து இது 9 மந்த்துக்கு முன்னாடி நான் வாங்கினேன் பாருங்கள். இப்போ நல்லா புஷ்ஷியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். எனக்கு அது வந்து டெக்கோபன் ஆரேன்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். அது வியட்நாம் சாத்துக்குடியாக ஆகிடுச்சு. இதுவும் வியட்நாம் சாத்துக்குடி தான். இந்த கொய்யா பழம் வந்து நான் அப்புறம் நல்லா பழுக்க விட்டுட்டு இது நல்லா பழுத்த பிறகு இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து தாய்வான் ஒயிட்டுங்க. இதை நான் நெட்டில் கண்டுபிடிச்சிட்டேன். நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இது தாய்வான் ஒயிட்டு நல்லா பெரிய பிக் சைஸாக இருக்குது பாருங்கள். இது வந்து டார்ஜிலிங் ஸ்வீட் புஷ் ஆரஞ்சுங்க. இது வந்து தாய்லாந்து ஸ்வீட் புஷ் ஆரஞ்சுங்க.